இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அது போல தான் இந்த பைபிளில் இருக்கிற விஷயங்களும் நடைமுறையில் இருக்குது. இந்த பைபிளில் இருக்கிற விஷயங்கள் எப்போ நடக்க போகிறது தான் இந்த பைபிள் சொல்லுது அப்படின்னா அப்படி நினச்சா நம்ம அது தவறு. இந்த நடைமுறை வாழ்க்கை அன்றாடம் நாம் செய்யும் வேலைகளை அவத்தை தான் எழுதி வச்சுக்கிட்டாங்க. என்றைக்கோ நம்ம செய்ய போகிறது கிடையாது. என்றைக்கோ ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அது இங்கே பைபிள் எழுதி வச்சுக்குது இந்த ஒரு எண்ணோட ஒரு அர்த்தத்தோட அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம், தவறான புரிதல். இந்த பைபிளில் இது ஒரு ஆன்லைனு, இது வந்து எப்படி கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி. இது வந்து இப்போ செயல்பாட்டில் இருக்குது பைபிள். ஒரு செத்துப்போன புத்தகம் அல்ல இது. பைபிள் வந்து ஒரு செயல்பாட்டில் இருக்குது. இப்போ அந்தி கிறிஸ்துன்றாங்க. அந்தி கிறிஸ்துனா எப்போ வரப்போறாரு அதெல்லாம் நடந்துருந்தாங்க. டெய்லி இந்த அந்தி கிறிஸ்து வேலை 666 வேலை எல்லாம் நடந்துருந்தா இருக்குது. அதனால இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு நம்ம பயந்துங்கிறதுல ஒரு நன்மையும் கிடையாது. ஏன்னா அந்த பயந்து நம்முடைய வேலைகளை தான் கெட்டு போவாங்க. பயந்து இன்னொருத்தருக்கு அடிமையாக இருந்து தவறான விளக்கத்தை தரும். இந்த பாஸ்டர்களுக்கு அடிமையாக இருந்து அந்த வேலை தான் நடந்துக்குது. எதனால இந்த பைபிளை தவறாக புரிஞ்சுக்கிறதுனால. இது எப்போ நடக்க போகுது, உபத்திரவு காலம் 3 வருஷம் எப்போ நடக்க போகுது அது நடந்துக்குது. அது நம்முடைய ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். அதுபோல் இந்த கோகு மாகு என்னங்க, இயேசு கிறிஸ்து சீனாய் மலையில் வந்து நிற்பார். அங்கே யுத்தம் நடக்கும். யுத்தம் என்ன சத்தமில்லாத நடக்குமா? யுத்தம் வந்து ஒரு சத்தத்தோடு தான் நடக்கும். 2 பொருட்கள் மோதும் போது ஒரு சத்தம் உண்டாகும். ஏன்னா அது மாதிரி இந்த கோகு மாகுன்றது அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். இப்போ அந்த யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். இந்த கோகு மாகுன்றது வந்து பைபிளில் ஆண் பெண்ணாக இதை வர்ணிக்குது. ஆண் பெண் ஒரு கணவன் மனைவி உடலுறவின் போது ஏற்படும் சத்தத்தை தான் இந்த கோகு மாகு என்ற இரண்டு வார்த்தைகள் இங்கே பயன்படுது. வேற ஒரு விஷயமும் கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வளர்ச்சிகள் இதை தான் இங்க பைபிளில் இந்த மாதிரி புரியாத வார்த்தைகளை வச்சு இங்கே சொல்லியிருக்குது. இதை வந்து கிறிஸ்தவர்களுக்கு புரியல. ஆனால் பைபிள் படிச்சிருப்பாங்க. அதை படித்த கிறிஸ்தவ அல்லாதவர்களுக்கு கூட அது புரிஞ்சு போச்சு இந்த கோகுமாகன்றது என்னது அப்படின்னு விஷயம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இது புரியல. கோகுமாகன்றதுக்கு அர்த்தம் வந்து சினிமாவில் சொல்கிறாங்க. என்ன இப்படி இங்கே கிறிஸ்தவருடைய நிலைமை பரிதாபமாக இருக்குது. எங்கள் பாஸ்டர் தான் நல்லவர், எங்கள் பாஸ்டர் சொல்கிறது தான் கரெக்டு, பைபிளில் இருக்கிறது எங்கள் பாஸ்டர் சொன்னது தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே ஒரு தவறு. இதனால் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றமடையாத இருக்குது. முன்னேறாமல் இருக்கிறோன்னா ஏன் இந்த பைபிளில் இருக்கிறது இப்போ நடந்து கொண்டு இருக்குதுன்றதை நம்ம நம்புறது கிடையாது. இது எப்போ நடக்க போகுது அது வரைக்கும் நம்ம சர்ச்சுக்கு போய்க்கிறேன், அந்த அப்பமா ரசம் குடிச்சுக்கிறேன், காணிக்க போட்டுக்கினேன், கை தட்டிக்கினு அந்த போதையே இருந்துட்டு போயிடுவோம். நம்ம எதையை பற்றி சிந்திக்கக்கூடாது. பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதை பற்றியே நம்ம அவருடைய வார்த்தையின்படியே நம்ம கேட்டுட்டு நம்ம ஒரு உதவாத வாழ்க்கை வாழ்ந்தவங்கள பரவாயில்ல. பாஸ்டர் சொல்கிறத நம்ம கேட்டுட்டா போதும், நம்ம புதுசாக எதுவும் சிந்திக்க தேவையில்லை. பாஸ்டருங்க சொல்லிட்டா அதுவே உண்மை. அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, பாக்கெட்டில் பணம் இல்லை. இந்த பைபிள் பணம் எப்படி சம்பாதிக்கிறது, குடும்ப ஒற்றுமையாக எப்படி இருக்கிறது அதைத்தான் சொல்லுது. இன்னைக்கு கிறிஸ்துவர்களே பல சண்டை சச்சரவுகளோடு தான் வாழ்ந்துங்கிறாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது. ஏன்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம், வாக்குவாதம். ஏன் குடும்பத்தை மையமாக வைத்து இந்த பைபிள் எழுதப்பட்டது எந்த பாசம் சொல்றது கிடையாது. அதனால தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரே குழப்பம். ஏன்னா நிம்மதி கிடையாது. காசு இருந்தால் இன்னைக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, வியாதி இல்லாத வாழ்க்கை இல்லை, எல்லாம் இல்லை 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 தான் போயிருக்குது. இருக்குதுன்றதை சொல்றதுக்கு ஒரு விஷயம் இங்கே இல்லை. அதனால இந்த பழமைவாதிகள் சொல்லும் இந்த விளக்கத்தில் நாம் ஓர கட்டிட்டு புதிய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து செழிப்பான வாழ்க்கை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.